நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது மற்ற ரெண்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பான கண்டிஷன், இருந்தாலும் சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அமாங் வேரியஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதுக்கு மீனிங் என்ன சார் கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு லென்த் இருக்கு, மாஸ் இருக்கு, டைம் இருக்கு, டெம்பரேச்சர், இந்த மாதிரி டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த 3 குவான்டிட்டிக்கும் இந்த ஒரு குவான்டிட்டிக்கு என்ன சம்பந்தம், அல்லது இப்ப எக்ஸாம்பிள் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் நம்ம ஒரு ஃபார்முலா எழுதுறோம். அப்ப வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் எழுதுறோம்னா வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆமாங்களா? அப்ப அந்த ஒரு சம்பந்தத்தை எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு சொல்லிடலாம். இதுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அதை நம்ம சொல்றதுதான் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன் அமாங் த குவான்டிட்டிஸ். இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு ஃபார்முலாவை கூட கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெரியாத ஒரு ஃபார்முலா சார், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின்ல ஒரு 3 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த 3 குவான்டிட்டியும் பேஸ் பண்ணி ஏதாவது ஃபார்முலா எனக்கு தெரியல சார் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம், யூசிங் திஸ் கண்டிஷன். ஓகேங்களா? டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்றது மூலமா அந்த ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபார்முலாவை எக்ஸாக்ட்லி பண்ண முடியுமானா இல்ல, ஆனா டைமென்ஷனலி கரெக்டா கொண்டு வர முடியும். அது எக்ஸாக்ட்லி கரெக்டா இல்லையான்னு தெரியாது. ஓகேங்களா? அது இதோட ஒரு ஒன் ஆஃப் த வீக்னஸ். ஓகேங்களா? சரி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் டைம் பீரியட் சிம்பிள் பண்றதும் எடுக்கிறேன். அதுதான் நான் கால்குலேட் பண்ண போறேன். நமக்கு தெரியும் ஃபார்முலா 11th படிச்சிருப்போம், t = 2π into root of L/g அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு ஃபார்முலாவை எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு நான் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம்ல மாஸ் ஆஃப் பாப் அதை நான் கன்சிடர் பண்றேன். மாஸ், அதே மாதிரி லென்த் ஆஃப் த ஒயர், அதாவது சிம்பிள் பெண்டுலம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ரூஃப்ல ஒரு பாப் ஒரு ஒயர் மூலியமா அல்லது ஒரு ரோப் மூலியமா கட்டி தொங்க விட்டுட்டு நம்ம ஆசிலேட் பண்றோம். ஜஸ்ட் இதை இப்படி ஆசிலேட் பண்ணி வர்றோம் அப்படின்னா இந்த ஒரு ஆசிலேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிம்பிள் பெண்டுலம் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு சிம்பிள் பெண்டுலம்ல ஒயருக்குன்னு ஒரு பர்டிகுலர் லென்த் இருக்கும். ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கும், பூமியில நான் ஆசிலேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இது எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்னென்னது, மாஸ் ஆஃப் த பாப், லென்த், அதே மாதிரி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இது எல்லாத்தையும் வச்சு நான் என்னத்தை கண்டுபிடிக்க போறேன், டைம் கண்டுபிடிக்க போறேன். அப்ப இதை நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ, ரொம்ப ரொம்ப முக்கியம், எதை கண்டுபிடிக்கணுமோ அதை நம்மளோட லெஃப்ட் சைட்ல வச்சுக்கணும். எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், ஒரு 3 குவான்டிட்டி சொன்னா இல்லைங்களா, மாஸ், லென்த், டைம். சரி, மாஸ், லென்த், கிராவிட்டி, அதை இன்னொரு சைடு வச்சுக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு சைடு ஈக்குவல் டு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம், மாஸ், லென்த் அண்ட் கிராவிட்டி, இந்த 3த்தையும் வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப இதுல நம்ம என்ன சார் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இதோட வேல்யூஸ் எல்லாம் தெரியாது. ஓகேங்களா? இதோட வேல்யூஸ்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா பவர்ல வேல்யூஸ் ஆட் பண்ண போறோம். நம்மளா ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பவர்ல எக்ஸ், ஒய், இசட், ஏபிசி ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க முதல் ஸ்டெப் இதுதான். நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம், எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், பவர்ல எக்ஸ், ஒய், இசட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு டைமோட டைமென்ஷன் TA தான். ஓகேங்களா? மாஸோட டைமென்ஷன் m தான், Lங்கிறது LA தான், Gங்கிறது என்னது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, Gங்கிறது என்னது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியா இருக்கு அப்படின்னா இதுக்கான டைமென்ஷன் என்ன சார் எனக்கு தெரியாதுன்னா ஒண்ணும் இல்ல, ஆக்சலரேஷன் இருக்கு இல்லைங்களா, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் which is LT power -2 ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதேதான் இதுக்கும் வரும். ஓகேங்களா? என்ன வரும், LT power -2, ஏன்னா இதுவும் ஆக்சலரேஷன் தான் அதுவும் ஆக்சலரேஷன் தான். ஓகேங்களா? பவர் இசட் இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கங்க. மூணாவது பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிஸ் எதை கண்டுபிடிக்கணும், எதை வச்சு கண்டுபிடிக்கணும், டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்றோம். மூணாவது இதோட பவர்ஸை ஈக்குவேட் பண்ணணும். என்ன பண்ணணும், பவர்ஸ் அல்லது கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா? பவர்ஸை ஈக்குவேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் T L ஈக்குவேட் பண்றேன், ரெண்டு பக்கமும் L-ஓட பவர் ஈக்குவேட் பண்றேன். இங்க எதுவுமே இல்ல, L இல்லவே இல்ல, மீனிங் என்னது, 0. நான் L ஈக்குவேட் பண்றேன்னா இந்த பக்கம் 0 ஈக்குவல் அந்த பக்கம் L எங்க இருக்கு, இங்க ஒரு L இருக்கு, இங்க ஒரு L இருக்கு. L பவர்ல என்ன இருக்கு, y. அப்ப y பிளஸ் இதோட பவர்ல என்ன இருக்கு, z. அவ்வளவுதான், y பிளஸ் z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வரும். அப்ப y ஈக்குவல் டு 0, ஐ மீன் y ஈக்குவல் டு zங்களா, பிளஸ் z. அப்ப y ஈக்குவல் டு z ன்னு வரும், மைனஸ் z. y ஈக்குவல் டு மைனஸ் z இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. இந்த பிளஸ் z இந்த பக்கம் வந்தா மைனஸ் z. இது ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. சரி, அடுத்தது m அப்ளை பண்ணலாங்களா, m அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? m அப்ளை பண்ணா இந்த பக்கம் m மறுபடியும் இல்ல, அப்ப 0. இந்த பக்கம் x பவர்ல மட்டும் தான் இருக்கு, அப்ப x. y இங்கேயுமே m இல்ல, இங்கேயுமே m இல்ல, அப்ப விட்டுறோம், அவ்வளவுதான். அப்ப x ஓட வேல்யூ 0, முடிஞ்சு போச்சு. இது ஒண்ணு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது, t இருக்கு. t பார்க்கும்போது இந்த பக்கம் t இருக்கா, இருக்கு. பவர்ல எது வந்தனா 1 மீனிங், அப்ப
1 ஈக்குவல் டு இந்த பக்கம் இங்க t இல்ல, இங்கேயும் t இல்ல, இங்கதான் t இருக்கு. அப்ப மைனஸ் 2z எழுதலாங்களா? மைனஸ் 2z உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2z. அப்ப z ஓட வேல்யூ என்ன வருது? z ஈக்குவல் டு மைனஸ் 1/2 கிடைக்குதுங்களா? z ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? மைனஸ் 1/2. z மைனஸ் 1/2 னா z இப்ப என்ன பண்ண போறோம்? மைனஸ் 1/2 அப்ளை பண்றோம்னா y என்னன்னு கிடைக்கும்? இந்த பக்கம் எழுதுறேன், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் y ஈக்குவல் டு பிளஸ் 1/2. மூணு வேல்யூ கிடைச்சிருச்சுங்களா? x y z மூணு வேல்யூ எழுதிக்கலாம். x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 1/2, z ஈக்குவல் டு மைனஸ் 1/2. சார் இதுவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கலாம். அல்லது சார் நான் ஃபார்முலாவா எடுக்கணும் அப்படின்னா இதை கொண்டு போய் மறுபடியும் எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலால அப்ளை பண்ணணும். இப்போ x பவர் 0, x ஓட வேல்யூ 0, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? t ஈக்குவல் டு m பவர் 0 மேல அப்ளை பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது l பவர்ல என்ன இருக்கு? 1/2. அடுத்தது நெக்ஸ்ட் அது y க்கு பதிலா 1/2 னா z ங்கிறது g அது பவர்ல மைனஸ் 1/2. நார்மலா 1/2 னா மீனிங் என்னது? எனிதிங் பவர் 1/2 னா மீனிங் என்னது? ரூட்ல எழுதலாம். சரி m பவர்ல எதுவுமே இல்ல, அப்ப இது நமக்கு தேவையில்லை. அப்ப டைம் பீரியட்ல ஃபார்முலா ஈக்குவல் டு ரூட் எழுதிக்கலாங்களா? l னா என்னது மீனிங்? பவர் 1/2 னா ரூட் எழுதிக்கலாம். ரூட் l மைனஸ் 1/2 கீழே வந்தா பிளஸ் 1/2 ஆயிடும். அப்ப டிவைட் பை g யூஸ் பண்ணிக்கலாம். பவர்ல மைனஸ் 1/2 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரூட்டுக்குள்ள டிவைட் பைல எழுதிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப ரூட் ஆஃப் l by g. சார் ஆக்சுவல் ஃபார்முலா என்ன வரும்? இங்க 2π வருங்களா? 2πங்க ஒரு கான்ஸ்டன்ட் வரும். 2πங்கிறது என்னது? 2 கான்ஸ்டன்ட், πங்கிறது கான்ஸ்டன்ட். டைமென்ஷன் அனாலிசிஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியாது? கான்ஸ்டன்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண முடியல? இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியல. பட் ரிலேஷனை கண்டுபிடிச்சாச்சு. டைம் பீரியடுக்கு லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு, டைம் பீரியடுக்கு கிராவிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷனை நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? கண்டுபிடிக்க முடிஞ்சது. நான் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்றேன், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது. இனிஷியலா என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த குவான்டிட்டியை கேட்கறாங்களோ அது ஒரு சைடு, எதை வச்சு கேட்கறாங்க இன்னொரு சைடு. பவர்ல XYZ அல்லது ABC உங்களுக்கு வேணுங்கிற நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணுங்கிற டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதோட டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் வேல்யூஸ் கிடைக்கும். பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது இங்க இருக்க வேல்யூ அங்கவோ அங்க இருக்க வேல்யூ இங்கேயோ தூக்கி போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சார் ஈக்குவேஷன்ஸ் எனக்கு வருது, இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணும்போது ஈக்குவேஷன்ஸ் வருதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன்ஸ் எலிமினேஷன் மெத்தட் மூலமா, ஓகேங்களா? எலிமினேஷன் மெத்தட், நீக்கல் முறைன்னு சொல்லுவாங்க தமிழ். அந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி சம்ஸ் வரும்போது நான் என்ன சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? எந்த மாதிரி சம்ஸ் வருது அப்படிங்கிறது அதை பண்ணிட்டு இருக்கிற வேல்யூஸ் மறுபடியும் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் மறுபடியும் அந்த ஒரு ஈக்குவேஷன் இனிஷியலா நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? அந்த ஒரு ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எரர் கண்டிஷனை பேஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் வந்து மூவ் பண்ணுவோம். ஃபைனலா நம்ம அது எல்லாத்துக்கும் சேர்த்து சம் क्वेश्चंस பார்க்கலாம். Thank you. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.